இதுதான் ஏர்போர்ட்டா? எங்க போடுவோம்? நம்ம போய் இண்டிகோ போனோம், லக்கேஜ் எல்லாம் அதுல போடுறதுக்கு போகணும். என்னடா போத்தீஸ்ல இங்க கடை போட்டிருக்காங்க? டைம் போகலன்னா ஷாப்பிங் பண்றதுக்கு பண்ணிக்கீங்க. மாப்பிள்ள சொன்னாங்க எக்கானமி தான் கூட்டம் இல்லாததுல வந்து பிசினஸ் கிளாஸ் மட்டும்தானா? ஓ நீங்களாம் நீங்களாம் பூர் பீப்புள் எல்லாம் லைன்ல நில்லுங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்க. வேண்டிய இடத்துக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடைக்காதனால நம்ம ஒரு இடத்துல லே ஓவர் பண்ணி போறோம். அதனாலதான் நமக்கு இத்தனை டிக்கெட் இருக்காங்க. இப்ப அடுத்து எங்க போறோம்? இதை செக் பண்ண போறோம். ஆமா, இத பேக் செக் பண்ணணும். அப்படியே பரபரப்பா கடைசி நிமிஷத்துல அவசரமா வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டு போனாதான் ஒரு டிராவலுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா வந்துட்டு மெதுவா போறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. உடன்பாடு கிடையாது. என்ன ஏன் இவ்வளவு ஜூமா மூக்க வச்சிருக்கு? இதுல ஏதாவது சமாசாரம் வச்சிருக்கியா? அந்த லைட்டர், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், பெப்பர் ஸ்ப்ரே, ஃப்ளேமிங் கேஸஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நீ வரேன். அப்படி எங்கப்பா? நான் இது வச்சிருக்கேன், பர்ஃபியூம் வச்சிருக்கேன். பர்ஃபியூம் நானும் வச்சிருக்கேன். பர்ஃபியூம் வச்சுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெங்களூர் போறோம். பெங்களூர்ல இருந்து 3.25 மணி நேரம் லே ஓவர். அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து கோவா. இப்ப நம்ம தனலட்சுமிக்கு வந்து காஃபி மேல ஆசை வந்துருச்சு. சும்மா சுத்தி பாக்கலான்னு வந்தோம், காஃபி ஸ்மெல்லு போட்டு என்னைய இழுத்துட்டாங்க. அதுதான் உங்களோட ட்ரிக்ஸ். நம்ம மூக்க மூடிட்டு இப்படியே வந்துடணும். மருதம்பள்ளி நீட்டினா இப்படியே மூக்க முடிக்கணும். உளுந்த விட வாங்கலான்னு பார்த்தேன். அது ரேட்டு பார்த்த உடனே ஐயோ, ஒரு வருஷத்துக்கு உளுந்து வாங்கி வடை செஞ்சு சாப்பிடலாம். வருஷம் பூரா குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில வைக்கிறதுனால அவ்வளவு காசு வராதுடா. உளுந்தோட 380 ரூபா, காஃபி வந்து 310 ரூபா. ஆமா பாருங்க. ஆனா ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சோம்னா இவ்வளவு பெரிய கப்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு குட்டி கப்பு வேற. முடி விரிச்சு போட்டு அந்த லிப்ஸ்டிக் கொடுப்போம், இதை கொடுத்தாங்க. சரி ஊத்துங்க காஃபிய. இவர் தனலட்சுமி, இது நீ தான் குடிக்கணும். இதுதான் எனக்கு. ஆஃப் டீ ஆஃப் காஃபி தர மாட்டாங்களா? அது தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு, அதாவது சூடா குடிச்சா நல்லா இருந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா எனக்கு வந்து கண்ணு பீஸ் ஆயிருச்சு, புரியாக்க தொண்டை பீஸ் ஆயிருச்சு. கூட ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், அந்த பையனுக்கு வாய் பீஸ் ஆகி போயிட்டான் போல. எங்க கூட வேற யாராவது வந்துருந்தா அவங்களுக்கு காது பிடிக்கிட்டு போயிருக்கோம். அப்புறம் 3 குரங்குகள் மாதிரி இப்படி கிடையாது. நான் இப்படி எப்படி இதுதான் அந்த இடம் பொருள் ஏவல்ங்கிறது. இதுதான். இதே காஃபி வெளியே இருந்துச்சுன்னா அந்த வெளியே ஒருத்தர் தள்ளுவண்டி வச்சுட்டு இருந்தாரு, 10 ரூபா. மால்ல ஒரு கடையில போட்டானுங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க. ஏர்போர்ட்ல குடிச்சா 300 ரூபா. வீட்டுல போட்டு குடிச்சா பால் பாக்கெட்டு, அப்புறம் காஃபி தூள் காசு, அதுவும் 10 ரூபாய்க்கு மேல வரும். பேசாம வெளியே வந்திருந்தோம்னா சங்கீதா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, சங்கீதா செய்வோம். சங்கீதா சைவமா? அவன் முன்னாடி சங்கீதா சைவமா இருந்தாலும் அசைவமா தான். எனக்கு என்னடா தெரிஞ்சா பேசு, தெரியாதனாலதான் பேசுறேன். ஏன் ஆளு பரமேஸ்வரி கூட தான் செய்வோம். நான் பரமேஸ்வரி சைவம்னு போர்டா எழுதி போட்டு இருக்கேன். இத சொல்லணும்னு சொல்லி வெளியவே பார்த்தாச்சு சங்கீதா கரைய. இந்த பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சனி கூட்டு வந்து சொல்லு, நான் இது சொல்றேன் அப்படின்னு கூட்டம். எனக்கு இந்த ஜோக் ரொம்ப பிடிக்கும். டாய்லெட்டுக்கு ஒதுங்கிடுங்கன்னு போயிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு போல. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி லைன்ல நிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனேவே சைட்ல வச்சு போயிட்டு. இவனுக்கு என்னென்ன ஸ்கேம் எல்லாம் பண்றான்னு தெரியுமா? நம்ம வாங்கியிருக்கோம்ல, அதுல ஒரு சீட் வந்து பெய்டு சீட்டு, ஒரு சீட் வந்து ஃப்ரீ சீட்டு. அது நம்ம வந்து அடுத்த ஃபிளைட்ல தான். இந்த ஃபிளைட்ல வந்து நம்ம 2 சீட்டுமே பெய்டு சீட் தான் வாங்கியிருக்கோம். 3 சீட்ஸ் எல்லாம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்த சீட் வந்து பெய்டு சீட். 2 சீட்டுக்குமே நம்ம வந்து அடிஷனலா 500 rupees பே பண்ணணும். ஈச் ஒருத்தருக்கு வந்து 500 rupees நம்ம அடிஷனலா பே பண்றோம். இதான் எது பிளான் பண்ணாலும் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணணும். பரவாயில்ல. ஆனா அடுத்த ஃபிளைட்ல வந்து நமக்கு ஒரு பேச பேச போயிட்டு இருக்கிற முருகன் கோபால் உன் பேர் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு ஒரு கூட்டம் மாதிரி இருந்துச்சு. யாரையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல போய் பார்க்க போறேன். ஹாய். ஹலோ. 2 passengers. Thank you. நம்மளுடைய ஃபிளைட் இதுதான். நம்ம போற ஃபிளைட். ஏர்போர்ட் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இங்க நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அழகழகா.
நல்லா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கே. அதெல்லாம் சும்மா அந்த ட்ரிக்ஸ் பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணி புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு விக்கிறதுக்கு தான். ஏர்போர்ட்டுக்கு தனி ட்ரெஸ், போற ட்ரெஸ் போட்டு போனா ஏர்போர்ட்ல உள்ள விட மாட்டாங்களா? திரும்பியும் காட்டணுமா? எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. காட்டுறது அங்க காட்ட முள்ள விடுவாங்களா? நைஸா வந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? இதெல்லாம் போட தெரியுமா? போட்டு விடுவாங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு பேண்ட் பெல்ட் போட தெரிஞ்சவனுக்கு சீட் பெல்ட் போட தெரியாதா? புக் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், புக் எடுத்துட்டு வரல. 15 நிமிஷம் லேண்டிங் போயிடும், 15 நிமிஷம் ஏறுறதுக்கு. லைன் டைம் 1/2 மணி நேரம் கூட இருக்காது. அந்த 1/2 மணி நேரத்துல புக் படிக்கணுமா? வீட்டுல ஒரு சும்மா இருக்கப்பதான் புக் படிக்கிறது இல்ல. போன தடவை போனப்போ ஒரு ஃபேமிலி பார்த்தேன், எல்லாருமே புக் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. சின்ன பாப்பா அது கூட உட்காந்து புக் தான் படிச்சிருச்சு, யாருமே போடணும் இல்லையா? அதை பார்த்தோன்னே எனக்கு புக்கு படிச்சதா நல்லா இருக்கும். நம்மளே அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல. பரவாயில்ல, போன தடவை டவுசர் மறந்துட்டு வந்தேன், இந்த தடவை புக்கு தான் மறந்துட்டு வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்குள்ள எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது வேணா நம்ம ஆர்டர் பண்றோம். வீட்டுக்கு காசு கொடுத்து 3 ரூபாய்க்கு காஃபி குடிச்சு ஏர் இந்தியால போன தடவை போறப்ப எனக்கு சாண்ட்விச் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா ஃபிளைட் வந்து டிலே ஆகும். இண்டிகோ இருக்கு இல்லையா, இவனுங்க மட்டும் தான் மோஸ்டா டயத்துக்கு இருப்பாங்க. இவனுங்க மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாலேயே. அதனாலதான் ஆல்மோஸ்ட் மொனோபொலி மாதிரி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் முன்னாடியே எடுத்துருவானுங்க, 5 நிமிஷம் முன்னாடி லேண்ட் பண்ணிடுறது. அதனால எஃபிஷியன்டா இவனால ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லேட் ஆகுது, டிலேஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனா அவ்வளவுதான் இருக்காது. எந்த ஒரு மார்க்கெட்டுமே இந்த மாதிரி மோனோபொலி மாதிரி ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஒரு காம்படிட்டர் இருக்கணும். ஏன் மெதுவா சுத்திட்டு இருக்கேன்? டேக் ஆஃப் ஆகுற இடத்துல வந்து அது டாக்ஸி பண்றாங்க. இது வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. பெர்மிஷன் கொடுத்ததுக்கு இந்த ரன்வே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரன்வே எங்க இருந்து என்ட்ரு ஆகுறது அது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. கேப்டன் போகிறோம். ஸோ அதை வச்சுதான் அவங்க இந்த பக்கம் போவாங்க. ஃபாஸ்டா போகுது. அது வந்து ரன்வே. இப்போ நம்ம வந்து டாக்ஸி டக்கு டக்குன்னு இப்ப இதோட 3வது ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. ரன்வே சிக்னல் வந்துருச்சு. புயல் நேரத்துல போயிட்டு இருக்கு. இருக்குமா சவுண்ட்? பெங்களூர்ல காலை வச்சு வெல்கம் டு VWT vlogs. இத நம்ம கேப்டன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இதான் இன்ட்ரோ VWT vlogs. ஐயோ இது நல்லா இருக்கு. இப்ப எங்க போறோம்? இப்ப வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து ஆப்போசிட் டு கேட் 12 ஆமா. நம்ம வந்து கேட் 42. சோ முதல்ல போய் லவுஞ்சுக்கு போய் சாப்பிடணும். கிரெடிட் கார்டை பத்தி தவா பேசுனீங்க. கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு காட்டுறேன். இங்க நிறைய புக்ஸ் இருக்கு மாப்ள, வேணும்னு கேட்டீங்களே. நீங்களே இப்ப நான் புக் படிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்படியே பக்கத்துல உட்காந்து இப்படியே புக் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. புக்கு போக வைக்கிறது தெரியல.
ரொம்ப நேரமா மாறி மாறி ஷாக் அடிச்சிட்டு இருக்கு, பட்டுச்சுன்னா ஷாக் அடிக்குது நிஜமாவே. இது ஏதாவது ஒரு இடத்துல போய் கிரவுண்ட் பண்ணு, நீ பண்ணு. எனக்கு பண்ணா ஷாக் அடிச்சிருமான்னு பயப்பட. ஆனா இந்த மாதிரி உட்காந்து வந்து உனக்கு தான் அடிக்குது, அப்புறம் ஏன் பண்ற? ஜாலியா இருக்கு. சாப்பிட்டது நல்லா இருந்ததா? பாஸ்தா இந்த போக் சாசேஜ் சூப்பரா இருந்துச்சு, பாஸ்தா நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னா அந்த கையை எடுத்துட்டீங்கன்னா பாருங்க. பாஸ்தா எதுல செய்வாங்க? சேமியா அதெல்லாம் ஒண்ணே இதெல்லாம் செய்வாங்க. சிக்கன் சாசேஜ் சூப்பரா இருக்கு. பாஸ்தால கல்ல போட்டுருக்காங்க, செமையா இருக்கு. டிக்கெட் பிரைசஸ் எல்லாம் வீக்கெண்ட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வரமா இருந்துச்சுன்னா மண்டே இல்ல டியூஸ்டே ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா இருக்கறதுலே வந்து கம்மி பிரைஸா இருக்கு. மண்டே தேர்ஸ்டே. அப்புறம் இந்த மாதிரி லான்ச் ஆக்சஸ் பண்ணி சாப்பிடணும்னா அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்க கிரெடிட் கார்டும் முதல்ல இருந்ததெல்லாம் நிறைய மாத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்ல, உங்க வந்து சாப்பாடு, பருப்பு, அப்பளம் எல்லாமே இருக்கு. எல்லாரும் நீட்டா ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இங்கே கையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். நாளைக்கு கைக்கு தான் வருவேன். எலும்பெல்லாம் வாங்கி வச்சு எலும்பு எப்படி ஸ்பூன்ல சாப்பிடுறது? டேஸ்ட் வராது. இதே சப்பாத்தி தான் வாங்கி வச்சிருக்காங்க, சப்பாத்தி அப்புறம் ஸ்பூன்ல சாப்பிடுறீங்க, எனக்கு அதான் புரியல. முட்டை ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க தெரியுமா? பாயில்டு எக் நம்மளால அது முடியாது. உடச்சு இதெல்லாம் பண்ணி அப்படியே உள்ள எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு எடுத்து தூக்கி போட்டு வாயில் தூக்கி போட்டோமான்னு இல்லாம புது ஐட்டமா இருக்கு. இது ஏதோ வியட்நாமீஸ் சிக்கன் சாலட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சேமியா, சிக்கனு, பச்சை பயிர் முளைக்கட்டினது. நான் எப்படி சாப்பிடுறது? இதுதான் அழகா இருக்கு, எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க கூடாதுங்கிறது. நல்லா இல்லையா? வெறும் சேமியா ஒண்ணுமே இல்ல. சிக்கன் நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அந்த பச்சை இது இந்த விஷயம் சாப்பிட்டோம்னா அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குன்னா சிக்கன் சூப்பரா இருக்கும். நான் எங்க இருந்து எடுத்து எப்படி சாப்பிடுறது? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறேன். குழப்பி அடிங்க, நான் ஆண்டாவா அப்படின்னு அடி. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. மேல நிலக்கடலைய நிலக்கடலை உடச்சு போட்டு விடுவாங்க. சூப்பரா இருக்காது. அதெல்லாம் இங்கிருந்து கோவா காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் போனே ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்ம போனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். நம்ம கோவால கூட போய் கோவா காஸ்டியூம் போட மாட்டோம். அங்க வேற ஓம் பேக் மாதிரி ஒரு பேக் இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது வந்து போண்டா சூப்பு. போண்டா சூப்பு? ஆமா, இது போண்டா, இது சூப்பு. சூப்பு நல்லா இருக்கு, போண்டா நல்லா இல்ல. நம்ம இந்த அத்தோ கடையில முருங்கா சூப் குடிப்போங்க, முருங்கைக்காய் வாழைத்தண்டு வளர்றேன் அது மாதிரி இருக்கு. என்னடா அது பேசு? என்னடா அப்படியே பாட்டு போட எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருக்கா? ஐ அம் finished. ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டுக்கோ, அது நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு. நீ சாப்பிடல? ஏன்? அது மேல இந்த இதெல்லாம் முட்டை, தவளை முட்டை மாதிரி வச்சிருக்கோம், அதெல்லாம் நீ தான் சாப்பிடுவ. என்னது? என்ன அடப்பிரதமாட்டா இருக்கு? இனிப்பு கம்மியான அடப்பிரதமாட்டா? அப்படியா? அடப்பிரதமா? பேர் என்ன? அடப்பிரதமன். பிரதமன். இங்க பாருங்க, அப்படியே வந்துருச்சு. அப்படியே உள்ளதா? இது என்னது? இது வந்து இந்த ஸ்லீப்பிங் பாடுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போய் நம்ம படுத்து தூங்கிக்கலாம். அப்படியா? பவர் நாப். ஆமா, ஸ்டாஃப் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்களா? ஆனா எனக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணா பயமா இருக்கும். கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஆமா, கொஞ்சம் ஒரு மாதிரி மூடு நிறுத்த மாதிரி இருக்கும்ல. இல்ல, தூங்கணும்னா எனக்கு இருட்டா இருக்கணும், இப்படி நல்லா தூங்கிக்கலாம். எனக்கு வந்து இந்த டிராவல்ஸ் பஸ்ல போறோம்ல, டிராவல்ஸ் பஸ்லயே இந்த 2 பேர் படுக்கிறதுல படுத்திருந்தானா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சஃபகேட் ஆகிற மாதிரி. அதுவும் ஜன்னல் சைட்ல படுத்திருந்தானா நான் கொஞ்சம் நல்லா சஃபகேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். 2 பேர் படுக்கிறதுனா கொஞ்சம் ஸ்பேஷியஸா தானே இருக்கும். ஸ்பேஷியஸா இருக்கும், உள்ள தள்ளி அந்த சைடு ஜன்னல் அடைச்சிருக்கும். ஆனா மோஸ்டா டபுள் இதுல பஸ்ல டிராவல் பண்ணது இல்ல. நான் ஒரு தடவை, இது வந்து ஒரு சரியான இது, நான் காலேஜ் முடிச்ச இயர் டிசம்பர்,
என் பர்த்டே அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து யாரோ அப்பாவோட ரிலேஷனோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஒரு கம்பெனில வந்து இன்டர்வியூ சொல்லிட்டு ரெஃபரல் சரி. என் ஊர்ல இருந்து பஸ் புக் பண்ண, சீட்டு கிடையாது, டபுள் சீட் தான் புக் பண்ணிருந்தோம். அதே மாதிரி நான் கார்னர் சீட்டு, சைடு சீட்டு போய் உள்ள போய் படுத்துட்டேன். அதுக்கடுத்து ஒரு ஊர் கழிச்சு தான் ஒருத்த வந்து இருந்தா, சரியான சரக்கு ஸ்மெல்லு என்னால தாங்க முடியல. எனக்கு இந்த சஃபகேட் ஆகிற மாதிரி வேற இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா, எனக்கு போய் அடுத்த நாள் ஃபுல்லா சரியான வாந்தி வரும், பயங்கரமா வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இறங்குறதுல இருந்து வாந்தியை போட்டே இருந்தேன். விடிஞ்சிருச்சு. பர்த்டே இதுமா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் காலையில போய் நிக்கிறேன். 9:30 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. கூட்டம் பார்த்தா லைன் நிக்கிது. ஒரு 200-300 பேருக்கு மேல இருப்பாங்க. குறைஞ்சது வந்து 200-300 பேர் நிற்பானுங்க சின்ன இடத்துக்கு முன்னாடி. இவ்வளவு கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 7.5க்கு மேல இருக்கவங்க மட்டும் வாங்க, மத்தவங்கள கிளம்புங்க அப்படின்னு. டிராவல் காசு தரணும்ல. டிராவல் காசு அவனு இருக்கு தர்றானு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்டர்வியூக்கு வந்து அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பவே ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி இதுல சிஜிபிஏ இது என்னோட ரெக்வயர்மென்ட் அதெல்லாம் எங்க சொல்றது, நமக்கு தான் வந்தது தெரியாது. வீட்டுல வந்து ஃப்ரெஷர்னா இப்படிதான் பண்ணுவாங்க. அதுவும் வீட்டுல வந்து யாராவது ஒருத்தவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், பயங்கரமா அது தெய்வ வாக்கு மாதிரி எடுத்துக்குவாங்க. ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க போன்ட்டு. அது போயிட்டு அது வந்து ரொம்ப அவமானம் வேற ஆயிருக்கு. கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. போன் பண்ணி அம்மாவுக்கு சரியான திட்டு. எனக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நான் அவங்ககிட்ட நாட்டு மாட்டு பால் கேட்டணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த நாள் சொல்றாங்க, எனக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதானே, போன் பண்ணியிருந்தா நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம்ல அப்படின்ட்டு. இந்த நொன்ன சொல்றவங்க எல்லாம் முன்னாடியே சொல்லணும். இப்போ அப்ப போன் பண்ணியிருந்தா இல்லப்பா ட்ரை பண்ணப்பா இல்லப்பா. ஆனா என்னைக்கா இருந்தாலுமே நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். எவனும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ்னா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தான் இது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கவங்க யாராவது பண்ண முடியும். நம்மள மாதிரி ஆவரேஜா இருக்கவங்க, மிட் லெவல் ஒர்க்ல இருக்கவங்க நம்ம எல்லாம் போய் ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பசங்களா எவனா சொல்றான்னு சொல்லிட்டுலாம் நம்பிட்டு இருக்காதீங்க. நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். படிங்கடா பசங்களா, திருந்திங்கடா. அதுக்கப்புறம் போய் சிடிஎஸ்ல கிடைச்சு. வாழ்த்துக்கள். அங்கதான் நாங்க 2 பேரும் சந்திச்சோம்.